ஒரு சின்ன ஊரில் தான் நானும் என் தம்பி இருந்தோம். அங்கே எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை. என் தம்பி தான் எனக்கு உலகம். அவனுக்காகத்தான் நான் வாழ்ந்தேன். என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவன் எப்போதுமே வீட்லேயே இருப்பான். அவனை தனியாக விட்டுட்டு போகிற ஒவ்வொரு நாளும் என் மனசு வலிக்கும். காலையில் எழுந்ததும் முதல்ல என் தம்பியை கவனிப்பேன். அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கல்லூரிக்கு போவேன். அதனால் தினமும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் தினமும் லேட்டாக வர என்று சார் தினமும் திட்டுவார். நான் அமைதியாக நிற்பேன். என் கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல விரும்பல. கல்லூரி முடிஞ்சதும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன். நாள் முழுக்க உழைச்சு கிடைக்கிற கொஞ்சம் பணத்தில் தான் எங்கள் வாழ்க்கை முடிச்சு. ஒரு நாள் ஹோட்டலில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ளே நுழையும் போது என் தம்பி தூங்காமல் என்னையே பார்த்துட்டு இருந்தான். அக்கா, நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்டான். நான் சிரிச்சுட்டு, இல்லடா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ நல்லா இருந்தா போதும்னு சொன்னேன். அவன் கண்ணில் கண்ணீர் வந்தது. அக்கா, நான் சீக்கிரமே பெரியவனா ஆகிரணும், அப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் மனசு உடைஞ்சு போச்சு. ஆனால் அவனுக்காக சிரிச்சேன். சில நாட்கள் கழிச்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. நான் தான் கல்லூரியிலேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தேன். எல்லாரும் கைத்தட்டினாங்க. ஆனால் எனக்கு ஞாபகம் வந்தது என் தம்பி மட்டும்தான். அந்த மாலையிலேயே வீட்டுக்கு ஓடி போய் ரிசல்ட்டை காட்டினேன். என் தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் அடுத்த நிமிஷமே அவன் மயங்கி விழுந்துட்டான். நான் பயந்து போய் அவனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனேன். அங்கே டாக்டர் சொன்ன விஷயம் என் உலகத்தையே இருட்டாக்கிட்டாரு. உங்க தம்பிக்கு உடனே சிகிச்சை செய்யணும்னு சொன்னாரு. என்னிடம் பணம் இல்லை. மருத்துவமனை வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ என் கல்லூரி சார் அங்கே வந்தாரு. என்னை பார்த்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. நான் முதல் முறையாக என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கதை எழுது. எல்லாத்தையும் கேட்ட சார் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உன் தம்பிக்கு தேவையான எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த நிமிஷம் எனக்கு என் அம்மா அப்பாவே திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. சிகிச்சைக்கு பிறகு என் தம்பி குணமடைஞ்சிட்டான். ஒரு நாள் சாரை என்னையும் என் தம்பியும் கூப்பிட்டு, இனிமேல் நீங்க அனாதை இல்லை, என் குடும்பத்தோட ஒரு பகுதின்னு சொன்னாரு. அந்த நாள் நான் அழுதேன். கஷ்டத்துக்காக இல்லை, பல வருடங்களுக்கு பிறகு நாங்க தனியாக இல்லைன்னு உணர்ந்த சந்தோஷத்துக்காக. இந்த ஸ்டோரி நம்ம சப்ஸ்கிரைபரோடது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.